என்னவெல்லாம் மாறிட்டாரு உங்க ஃப்ரெண்டு காதலுக்கு பிறகு? பல இருக்குதே, எதை சொல்றது? அவனுக்கு தூங்கறதுனா ரொம்ப பிடிக்கும். எப்போ ஃபர்ஸ்ட் அந்த லவ்ன்ற ஒன்றத்துக்குள்ள போனானோ அப்பத்துலேருந்தே அவன் தூக்கம், ஹாப்பினஸ் எல்லாமே போயிடுச்சு. கிளாஸ்ல தூங்குறது கெட்ட பழக்கம் தம்பி, அதை மாத்திக்கிட்டா நல்லது தானே? விஷயமே வேறப்பா. வீட்லயும் தூங்குறது இல்லையா சார்? நைட்டு 3 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கான். சாப்பிடறது இல்ல, அல்சரே வந்துடுச்சு. ரத்த வண்டி தான் எடுத்தான். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏன் தம்பி தூக்கம் வரல, சாப்பாடு இறங்கல? அதான் தெரியல சார் எனக்கு. பொண்ணு நினைச்சிட்டே இருப்பீங்களா? நினப்பு இருக்கும் சார், அதுக்குன்னு ஒரேடி அதே நினப்பில் இருக்க மாட்டேன் சார். அப்படியா? அந்த பிள்ளைலாம் யார் நினைச்சிட்டு இருப்பாங்க? தெரில சார். ஆனால் அவங்களுக்கு இருப்போம், நினச்சிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு பிடிச்சவங்கள சரி சரி, நம்மள டீல விட்டாங்க. டீல்ல உள்ள நியாயமா பேசுங்கடா. வாழ்க்கை விழுந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு என்ன இருந்தா என்ன, தேங்காய் என்ன இருந்தா என்ன. வண்டி ஒன்று வச்சிருப்பான் சார். எப்போதுமே வந்து அவன் வண்டி என் வண்டின்னு இருக்காது, நம்ம வண்டின்னு தான் இருக்கும். அது நம்ம ஊர் தான்டா, வா. அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் என்னமோ வண்டியை தூக்கி என் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரியே டீ கடைக்கு போனால் சாவி எடுத்துகிட்டு போயிடான் சார் கையோட. ஏய் சிடி, சாவிடா. கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்கிறான், இப்போ வீட்டுக்கு புது மருமங்க வந்தால் சாவி ஒத்த மருமங்கள்ட்ட தான் கொடுக்கணும் அப்படின்றான் சார். புது பொண்ணு ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா சாவியை யார்கிட்ட கொடுப்பாங்க? வந்த பிறகு கொடுப்பாங்க. அது மாதிரி நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். தாண்டி யோசிக்கிறானே. வீட்டுக்கு வரப்போற மருமகள்கிட்ட தானே சாவியை கொடுக்கணும். தம்பி, அந்த சாவியை கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் தெரியுமா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். அந்த பொண்ணுக்காக காலையில சீக்கிரமா எழுந்துச்சு பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்தான். சமையல்லாம் கத்துக்கிட்டான் அந்த பொண்ணுக்காக. டெய்லி வெளில போய் சாப்பிடுவோம், சிக்கன் ரைஸ் அதெல்லாம் சாப்பிடுவோம். எங்களுக்காக ஒரு தடவை கூட பண்ணி தரல சார். என்னென்ன நியாயம்? ஆனா இதை நம்ம 2 பேரும் சும்மா விடக்கூடாதுன்னு என் பாப்படி மாறிட்டே ஒரு நியாயம் கேளுமான்னு சொன்னேன் நான். நீ என்ன சொல்ற? அவளுக்காக மாறி அவளுக்கு பிரியாணி செஞ்சுட்டு போறான், ஆனா எனக்கு செஞ்சு தரல. அவருக்கு பிடிச்ச பிள்ளைக்கு, லவ் பண்ற பிள்ளைக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு போறாப்ல. இதுல என்ன? சார் லவ் பண்ணா பரவாயில்ல சார், ஒன் சைடு லவ். இருக்கட்டுங்க. அப்புறம் அதோட போவோம். அவ வேணான்னு சொல்லிட்டா சார். வேணான்னு சொன்ன வாட்டி இவ்வளவு பண்றான், எதுக்கு பண்ணணும்? சபா இப்பவே கண்ணை கட்டுது. நம்ம வந்து அவங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறோம்ல, அவங்களுக்கு மட்டும் தனியாக பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் கிடைக்கும். நம்மளுக்காக இது பண்ணுறான்னு நம்ம தெரிவிக்கிறோம். அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம். அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றா சார். அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த பொண்ணு இன்னொரு பையனை ஏற்கனவே லவ் பண்றாங்கிற விவரம் உங்களுக்கு எப்ப தெரியும்? இப்போ ஒரு 2 weeks பேக் தெரிஞ்சவனே எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. சைலண்ட் ஆயிட்டா ஒரு 2 நாள். அது எங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவன் மூவ் ஆனானுல, அப்பயும் அந்த பொண்ணையே பாக்குறான். திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. அவங்க கிடைக்கலன்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு தனியாக ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகும். லோன்லியா ஃபீல் ஆனா தனியா போலாம், திரும்ப அந்த பொண்ணு பின்னாலே போறீங்க. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? சரி, அவங்க நான் விட்டுட்டேன். இவங்க கூட தான் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. முடிஞ்சு சார். ஏய் சோளமுத்தா, போச்சா? அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்தான். பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு அவளுக்குலாம் செஞ்சு கொடுத்தேன், ஆனா அவ இன்னொருத்தன் கூட போயிட்டா அப்படிங்க. என்னடா அது, வர்றேன் போற வண்டியெல்லாம் ஜாயின் பண்ணி விடாரா? நல்லா இருக்காது. இந்த பொண்ணுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க, ஆனா அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட போயிட்டா இல்ல. ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு தான் நீங்க பிரியாணியே செஞ்சு கொடுத்துருக்கீங்க. எங்ககிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கிளாஸ்லலாம் வந்து எனக்கும் அவனுக்கு தான் போட்டி போட்டு படிப்போம். அவன் 99 எடுத்துட்டு 1 மார்க்கு சென்டம் கேட்பான். இப்போ வந்து 39 எடுத்துட்டு 1 மார்க்கு ஜஸ்ட் பாஸ் கேட்குற நிலைமைக்கு வந்துட்டான் அவன். காதல். இது நல்லா படிக்கிற பையன், படிப்பை கோட்டை விட்டுறீங்களே. அப்புறம் ஜெனியூனா இருக்கவர் பொய் பேசுறீங்க. ரெண்டுமே ஆபத்துல. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது வந்து ஸ்டடீஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போல. இது எப்படி ஒரு நல்ல மாற்றமா இருக்க முடியும்? நீங்க ஸ்டடியில இன்ட்ரெஸ்ட் போலனா? டைம் ஃபுல்லாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சார். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஸ்டடீஸ். நாங்கள் 2 பேர் தான் டாப்பர்ஸு. அவன் கீழே இறங்கிட்டான், நான் மேலே ஏறுறேன். ஓகே, இப்போ என் தட்டில் சோறு இருந்தால் மட்டும் பார்க்க முடியாது, அவங்க வாழ்க்கையை நான் பார்க்கணும். நீங்க நல்லவையா. உன் காதல் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியல. நான் உன் நட்பு ரொம்ப பெருசுடா. இப்படி ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இன்னைக்கெல்லாம் கிடைக்கிறதே பெருசு. அவங்க அவுட் சைட் ஃபுட் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க, நம்ம கிட்டயும் சாப்பிட விட மாட்டாங்க. பட் லவ் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் சேஞ்ச்.
என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? அப்ப நான் கூப்பிட்டப்ப வரலையே, இப்ப மட்டும் ஏன் சேஞ்ச் ஆயிடுச்சு? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? பேசுறதே அடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் டோட்டல் சேஞ்ச், ரொம்ப சென்சிட்டிவா மாறிட்டாங்க. என்கிட்ட வந்து என்னவே பொறுமையா பேசு, மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. என்னடா இது இவ்ளோ டோட்டல் சேஞ்ச் ஓவர்? நம்ம பார்த்தவங்களுக்கும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சேஞ்சரா இருக்கு. எப்படி சேஞ்ச் ஆச்சு? வெளியில எல்லாம் சாப்பிடாத ஆளு, கான்சியஸா ஃபுட்டை பார்த்து சாப்பிட்ற ஆளு இப்ப கண்ட இடத்துலயும் சாப்பிடுறீங்களா? கேலரிஸ் கணக்கு பார்த்து சாப்பிட்டாலும் கண்ட இடத்தில் சாப்பிடுவது எப்படி? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இவங்களெல்லாம் கூட்டு போனா தோசை இட்லி தான் சார் சாப்பிடுவாங்க. அதை வீட்லயே சாப்பிடலாமே சார். என்ன கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தா நான் வேணானா சொல்ல போறேன். என்னமாடா நீ? அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டப்போ உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இது இதெல்லாம் இந்த பொண்ணு சாப்பிடுது அப்படின்னு. மிட் நைட் பிரியாணி, ஷவர்மா. நான் மைதாவே ஆட் பண்ணிக்க மாட்டேன் சார் எப்பயுமே. வீட்லயும் பரோட்டா வாங்க மாட்டாங்க. பட் என் பார்ட்னர் வந்து பரோட்டா வெரியன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அப்ப என்ன சார் பிச்சு போட்டு சால்னா ஊத்தி சாப்பிடுமான்னு சொல்லும்போது எப்படி சார் சாப்பிடாம இருக்க முடியும்? முடியுமா? முடியாது. இல்ல நீங்க இவ்வளவு நேரம் பரோட்டா வெறியன்னு சொல்லிட்டு இருந்தால சார், நான் தான். ஓ உங்க பார்ட்னர் அவரு. அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு 2-3 வாட்டி ட்ரெஸ் எடுக்க போவோம் சார், மாலுக்கோ எங்கேயோ. ஸோ அந்த டைம்ல ட்ரெஸ் எடுக்கிற போறப்ப அவன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டான் சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? ஆனா இப்போ லவ்வுக்கு அப்புறம் அவன் பண்றான் சார். ஒரு 10 மணி வரைக்கும் 10 ட்ரெஸ் எடுக்க வெயிட் பண்றான் சார். கேட்டா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்கு ரொம்ப. சார் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, எங்களோட சுத்துறது அவளுக்கு உண்மை பொசசிவா இருக்கு சார். அதனால என்ன சொல்லியிருக்கானா, அவங்களோட சுத்தாதரா, அவங்க ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ஆனா நம்ம 2 பேர் தானே சேர்ந்து இருக்க போறோம். அப்போ அதனால என்ன இருக்குன்னா, இவன் ரொம்ப நாளா எங்க கூட பேசாம இருந்திருக்கா. ஹாய் பை அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் சார் எங்களுக்குள்ள இருந்திருக்கு. காதல கட்டதான் பரவாயில்லையா நினைச்சா இப்ப கண்ணில் பாக்குறது அதை விட கொடுமையா இருக்கு. இப்போ வந்து உங்களோட காலம் முழுக்க வர போறாங்க சரி, ஆனா நீங்க வந்து அதுக்காக நண்பர்கள் எல்லாம் வேணான்னு சொல்றது நான் எல்லாம் ரங்கங்கிட்ட இருக்குதா? வேணான்னு சொல்லு சார். ஒரு சர்டன் டைம் நான் அவளுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் அவளுக்கு, இவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் இவனுங்களுக்கு. திருக்குறள் சைஸ்ல ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டான் பாரு. அந்த பொண்ணோட இருக்கிறது நல்லா எனக்கு நேரம் மட்டும் இல்லை சார். நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா எனக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணம் என்ன செய்யுமா சார், என்னப்பா அப்போ ட்ரெஸ் எடுக்கும் போது அந்த பொண்ணு ட்ரெஸ் வைக்கும் போது உள்ள பட்டாம்பூச்சி பறக்குதுன்றான் சார். தம்பி அதான் தான் லவ். நீங்க சிங்கிள் பாய்ஸ், உங்களுக்கு அந்த ஃபீல் புரியாது. இப்போ ஓ மூஞ்சிலே அடிச்சிட்டேன், என்னடா பண்ணுவ? உனக்கு என்னன்னா சுத்த ஆளு கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, ஒத்த ஃப்ரெண்டு இவன் தான் போல் இருக்கு. என் கூட இருறா புரோட்டா தின்னு தெரியும் நீ சொல்ற. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மேலே பொசசிவ் ஆகி ஃப்ரெண்ட்ஸை விட்டு போன்னு சொல்கிற பொண்ணு நாளைக்கு வீட்டுக்கு வரப்போ அம்மா அப்பாவும் எனக்கு பிடிக்கல, அம்மா அப்பா விட்டு போன்னு சொன்னா விடுவாளா சார்? நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆன். ஃப்ரெண்ட்ஸு வந்து என்ன ஒரு மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அவளுக்கு ஃபீல் சார். அப்பா அம்மா வேறு, அவள் அந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருக்க மாட்டான் எனக்கு தெரியும். அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. அந்த பொண்ணுக்காக கொஞ்சம் நடிக்க வேண்டியிருக்கா நீங்க இப்போ? சார் நடிக்க வேண்டியது இல்லை சார், அவங்க வந்து என்னை ரொம்ப நம்புகிறாங்க சார். அதாம்மா இந்த அண்ணன் மேல தங்கச்சி வச்சிருக்கிற பாசம். அவங்க என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நான் உடைக்க முடியாது சார். இப்ப உங்களை நம்புறதுனா என்ன தெரியுமா, இவனோட பழகுனாலும் நீங்க கரெக்டா தான் இருப்பீங்க. அவங்க இதுக்கு இந்த பையனை பத்தி தப்பான அபிப்பிராயம் இருக்கலாம். இறங்கி தான் செய்யலாமான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வருது. யூஸ் த லாங்குவேஜ் இன் அ ரைட் வே. யூ ஆர் டாக்கிங் இன் அ குளோபல் ஃபோரம். தப்பா இந்த நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் அந்த பிளேட்டை அவனை கழட்டி விடணும். இப்படி சொன்னா எப்படி பாக்ஸ்? அதெல்லாம் முடியாது போயா. நீங்களும் இந்த பையன் உங்களை அவாய்ட் பண்றதுக்கான காரணம் அந்த பெண் மட்டும்னு எனக்கு தோணல. நீங்களும் அந்த லவ்ல அதிகம் தலையிடுறீங்க. லாங்குவேஜ் உங்க பாவனைக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா அவருக்கு ஃபீல் ஆகும். தம்பி இவர் சொல்லியிருக்காரா அந்த பொண்ணு ஆட்டி விக்கிறா சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சொல்றான்ல, அப்ப அந்த பொண்ணு பயப்படுறதுல தப்பு இல்லையே சார். உண்மையை தான் சார் சொன்னேன், கண்ட்ரோல் பண்ணுறான் சார். இவனும் நடிக்கிறான் சார் நிறைய விதத்தில் சார். என்ன நடிக்கிறாப்ல அப்படி சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அவன் வந்து எங்களோட இந்த இப்போலாம் அவனுக்கு வெயிட் பண்ண தோணல, எதுவுமே பண்ண தோணல. ஆனால் அந்த பொண்ணு கூட இருக்கும்போது மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி நடிக்கிறான். தம்பி அந்த காதல் நீங்க தலையிடுறீங்க. அழுவுறான். ஏய் அழுவலடா. நான் அழுவலையா? நீங்க கேர் எடுக்கிறங்கிற பேர் வழியில அவன் காதலுக்குள்ள தலையிடுறீங்க சார். அவன் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும் சார். தம்பி தேவையில்லை. இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவேன்? சேகர் செத்துருவேன். 2 நண்பர்கள் இருப்பதும் காதலும் ஒண்ணு இல்ல, அது வேற மாதிரி சென்சிட்டிவிட்டிஸ் வச்சிருக்கு, அதோடைய குணாம்சங்கள் வேறு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? கரெக்டு தான், பட்
என்னமோ தெரியல சார், அவன் எங்களை விட்டு ரொம்ப பேக் போற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். பார்ட் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. கோழி கொக்கரக்கோன்னு கோவிச்சு நான் என்ன சொல்ல வரேன், நீங்க அந்த காதலோட போட்டி போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தனி, தார்மீக டிஸ்டன்ஸோட தான் நீங்க இருக்கணும். அதுதான் சரியா இருக்க முடியும். அப்படி பேசுங்க. என்னடா இது இவ்வளோ டோட்டல் சேஞ்ச் ஓவர், நம்ம பார்த்தவங்களுக்கும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சேஞ்சரா இருக்கு. எப்படி சேஞ்ச் ஆச்சு? வெளியில எல்லாம் சாப்பிடாதாலே கான்சியஸா ஃபுட்டை பார்த்து சாப்பிட்றாலும் இப்ப கண்ட இடத்துலயும் சாப்பிடுறீங்களா? கேலரிஸ் கணக்கு பார்த்து சாப்பிட்டாலும் கண்ட இடத்தில் சாப்பிடுவது எப்படி? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இவங்களெல்லாம் கூட்டு போனா தோசை இட்லி தான் சார் சாப்பிடுவாங்க. அதை வீட்லயே சாப்பிடலாமே சார். என்ன கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தா நான் வேணானா சொல்ல போறேன். என்ன மாடா நீ? அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டப்போ உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இதெல்லாம் இந்த பொண்ணு சாப்பிடுது அப்படின்னு. மிட் நைட் பிரியாணி, ஷவர்மா. நான் மைதாவே ஆட் பண்ணிக்க மாட்டேன் சார் எப்பயுமே. வீட்லயும் பரோட்டா வாங்க மாட்டாங்க. பட் என் பார்ட்னர் வந்து பரோட்டா வெரியன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக தான் மாமா. அப்ப என்ன சார் பிச்சு போட்டு சால்னா ஊத்தி சாப்பிடுமான்னு சொல்லும்போது எப்படி சார் சாப்பிடாம இருக்க முடியும்? முடியுமா? முடியாது. இல்ல நீங்க இவ்வளவு நேரம் பரோட்டா வெறியன்னு சொல்லிட்டு இருந்தால சார், நான் தான். ஓ உங்க பார்ட்னர் அவரு. அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு 2-3 வாட்டி ட்ரெஸ் எடுக்க போவோம் சார், மாலுக்கோ எங்கேயோ. ஸோ அந்த டைம்ல ட்ரெஸ் எடுக்கிற போறப்ப அவன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டான் சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? ஆனா இப்ப லவ்வுக்கு அப்புறம் அவன் பண்றான் சார். ஒரு 10 மணி வரைக்கும் 10 ட்ரெஸ் எடுக்க வெயிட் பண்றான் சார். கேட்டா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்கு ரொம்ப. சார் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, எங்களோட சுத்துறது அவளுக்கு ஒன்றுமே பொசசிவா இருக்கு சார். அதனால என்ன சொல்லியிருக்கானா, அவங்களோட சுத்தாதரா, அவங்க ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ஆனா நம்ம 2 பேர் தானே சேர்ந்து இருக்க போறோம். அப்போ அதனால என்ன இருக்குன்னா, இவன் ரொம்ப நாளா எங்க கூட பேசாம இருந்திருக்கா. ஹாய் பை அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் சார் எங்களுக்குள்ள இருந்திருக்கு. காதல கெட்டதான் பரவாயில்லையா நினைச்சா இப்ப கண்ணில் பாக்குறது அதை விட கொடுமையா இருக்கு. இப்போ வந்து உங்களோட காலம் முழுக்க வர போறாங்க சரி, ஆனா நீங்க வந்து அதுக்காக நண்பர்கள் எல்லாம் வேணான்னு சொல்றது நான் எல்லாம் ரங்கங்கிட்ட இருந்தா வேணான்னு சொல்லு சார். ஒரு சர்டன் டைம் நான் அவளுக்குன்னு ஒதுக்கி இருக்க டைம் அவளுக்கு, இவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்க டைம் இவனுங்களுக்கு. திருக்குறள் சைஸ்ல ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டான் பாரு. அந்த பொண்ணோட இருக்கிறது நல்லா எனக்கு நேரம் மட்டும் இல்லை சார், நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா எனக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணம் என்ன செய்வோம் சார், என்னப்பா அப்போ ட்ரெஸ் எடுக்கும் போது அந்த பொண்ணு ட்ரெஸ் வைக்கும் போது உள்ள பட்டாம்பூச்சி பறக்குதுன்றான் சார். தம்பி அதான் தான் லவ். நீங்க சிங்கிள் பாய்ஸ், உங்களுக்கு அந்த ஃபீல் புரியாது. இப்போ ஓ மூஞ்சிலே அடிச்சிட்டேன், என்னடா பண்ணுவ? உனக்கு என்னன்னா சுத்த ஆளு கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, ஒத்த ஃப்ரெண்டு இவன் தான் போல் இருக்கு. என் கூட இருறா புரோட்டா தின்னு தெரியும் நீ சொல்ற. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மேலே பொசசிவாகி ஃப்ரெண்ட்ஸை விட்டு போன்னு சொல்ற பொண்ணு நாளைக்கு வீட்டுக்கு வரப்போ உன் அம்மா அப்பாவும் எனக்கு பிடிக்கல, அம்மா அப்பா விட்டு போன்னு சொன்னா விடுவாளா சார்? Note this point your honor. ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ஒரு மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அவளுக்கு ஃபீல் சார். அப்பா அம்மா வேறு, அவள் அந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருக்க மாட்டான் எனக்கு தெரியும். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. அந்த பொண்ணுக்காக கொஞ்சம் நடிக்க வேண்டியிருக்கா நீங்க இப்போ? சார் நடிக்க வேண்டியது இல்லை சார், அவங்க வந்து என்னை ரொம்ப நம்புகிறாங்க சார். அதாம்மா இந்த அண்ணன் மேல தங்கச்சி வச்சிருக்கிற பாசம். அவங்க என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நான் உடைக்க முடியாது சார். இப்ப உங்களை நம்புறதுனா என்ன தெரியுமா, இவனோட பழகுனாலும் நீங்க கரெக்டா தான் இருப்பீங்க. அவங்க இதுக்கு இந்த பையனை பத்தி தப்பான அபிப்பிராயம் இருக்கலாம். இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம், அந்த அளவுக்கு கோவம் வருது. யூஸ் த லாங்குவேஜ் இன் அ ரைட் வே, யூ ஆர் டாக்கிங் இன் அ குளோபல் ஃபோரம். தப்பா இந்த நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் அந்த பிளேட்டை அவனை கழட்டி விடணும். இப்படி சொன்னா எப்படி பக்ஸ்? அதெல்லாம் முடியாது போயா. நீங்களும் இந்த பையன் உங்களை அவாய்ட் பண்றதுக்கான காரணம் அந்த பெண் மட்டும்னு எனக்கு தோணல. நீங்களும் அந்த லவ்ல அதிகம் தலையிடுறீங்க. உங்களுடைய லாங்குவேஜ் உங்க பாவனைக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா அவருக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. தம்பி இவர் சொல்லியிருக்காரா அந்த பொண்ணு ஒன்று ஆட்டி விற்கிறா சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சொல்றான்ல, அப்ப அந்த பொண்ணு பயப்படுறதுல தப்பு இல்லையே சார்? உண்மையை தான் சார் சொன்னேன், கண்ட்ரோல் பண்ணுறான் சார். இவனும் நடிக்கிறான் சார் நிறைய விதத்தில் சார். என்ன நடிக்கிறாப்ல அப்படி? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அவன் வந்து எங்களோட இருந்தப்பெல்லாம் அவனுக்கு வெயிட் பண்ண தோணல, எதுவுமே பண்ண தோணல. ஆனால் அந்த பொண்ணு கூட இருக்கும்போது மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி நடிக்கிறான். தம்பி அந்த காதல் நீங்க தலையிடுறீங்க. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? நீங்க கேர் எடுக்கிறேங்கிற பேர் வழியில அவன் காதலுக்குள்ள தலையிடுறீங்க சார். அவன் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும் சார். தம்பி அவன் தேவையில்லை. இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவேன்? சேகர் செத்துருவேன். 2 நண்பர்கள் இருப்பதும் காதலும் ஒண்ணு இல்ல, அது வேற மாதிரி சென்சிட்டிவிட்டிஸ் வச்சிருக்கு, அதோடைய குணாம்சங்கள் வேறு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? கரெக்டு தான், பட்
என்னமோ தெரியல சார், அவன் எங்களை விட்டு ரொம்ப பேக் போற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். பார்ட் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. கோழி கொக்கரக்கோன்னு கோவிச்சு. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க காதலோட அந்த காதலோட போட்டி போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தனி, தார்மீக டிஸ்டன்ஸோட தான் நீங்க இருக்கணும். அதுதான் சரியா இருக்க முடியும்.